ஷே விஷ்ணு எல்லாம் கேட்டுக்கோங்கடா. கடவுள் கையில் நீதி நியாயம் தர்மம். ஜாதி ஜாதியாக வச்சுருக்கீங்களடா. முட்டா குய்மனுகளா, காமுட்டா சொரிமண்ட குய்மனுகளா, ஜாதி ஜாதி. நீதி நியாயம் தர்மம் யார்? கடவுள். முக்கால் சத்தியம் நான் நிற்காரா அவமதித்து ஓட்டிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு அழுதியா கண்டார வழிமான பிதிக்கி எடுத்து போடுவார். பிதிக்க அரசியல்வாதி பிதிக்கி எடுக்கல பார்த்தாலும் அரசியல்வாதி அடுத்து 10,000 கோடி உள்ளே ஓடுவான். ஓட்டத்தில் விடுவார். அப்போ தான் அவன் குடும்பம்லாம் கொலை ஆட விடுவார். ஈரக்கொலையை புரியுதா? அரசியல்வாதியை தூக்க அடுத்தாப்புல 10,000 கோடி 2ஆம் நம்பர் அழிக்கானா அப்போ தான் அவன் கொலையை நடுங்க விடுவார். இன்னும் பயம் இல்லை அப்படிங்காரு. கணக்கு போட்டு ஏற்றிக்கிட்டு இருக்கோம், ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்காரு. புரியுதாடா? மாநில வாரிய எல்லாமே அடைச்சிருவார். மாநிலம் நாடு அடைச்சிருவார். புரியுதா? நீதிங்கிறது இளைய பையன் கொடுத்துட்டாரு. அப்போ நீதிமன்றம் பூரா ஒவ்வொரு செக்ஷன் பிரிவாக எடுப்பார். தமிழ்நாடுனா தமிழ்நாடு, கேரளானா கேரளா, இலங்கைனா இலங்கை, ஆந்திரா, கர்நாடகா, டெல்லி, மகாராஷ்டிரா, அப்படியே நீதிமன்றம் கோர்ட்டு ஒவ்வொரு கோர்ட்டுலேயும் கணக்கு இருக்கிற கணக்கை முடிப்பார். நீதி பையன் இளைய பையனை கொடுத்துட்டாரு. அப்போ நீதி நியாயம் தர்மத்தை குடும்பத்தில் கொடுத்துட்டாரு. குடும்பத்தை கொடுத்தாச்சுன்னா இப்போ இவர் அசுர வேடத்தில் உட்காந்துட்டார். ஐயா உட்காந்துட்டாரா? ஒவ்வொருத்தன் ஈரக்கொலை 10,000 கோடி எல்லாம் அவனுக்கு கொலையை உரி விட்டுருவார். முக்கால் சத்தியம் நீதிமன்றத்துக்கு கணக்கு. அப்போ நியாயத்து பிடி வரையில் பூமியை பூரா அழிச்சு வச்சுருக்கான். அது பொம்பளை பிள்ளை கணக்கு. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் நியாயத்தை பூரா பூமியை அழிச்சு வச்சு அநியாயப்பட்டு போகிறான். அப்போ அநியாயப்பட்டு போகிறான். ஆணுக்கு பெண்ணுக்கும் ஆதார கார்டு ரேஷன் கார்டில் செக் பண்ணையில் புடுக்குலையும் குண்டிலையும் சூடு வைக்கிற கணக்கு வரும். அதுதான் கணக்கு. புரியுதா இல்லையா? ஓடுவான் ஓட்டம், வீட்டுக்குள்ளே பம்புவான், திங்கிது கிடக்கா, படுத்துட்டு பேசாமல் பொண்ணும் போல் எப்படியா அப்படிங்கிற கணக்கு கொண்டு வருவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. கணக்கு போட்டாச்சு. குடும்பத்துக்கு பிள்ளைகள் திங்கக்கிழமை சிம்மாசனத்தில் உட்காந்துருச்சு, பதவியை கொடுத்துட்டாரு. இதுதாண்டா கடவுளுடைய குடும்பம். கடவுளுடைய குடும்பம் எப்படி போகுது பார்த்தியா? அடிக்கிற அடியில் இன்னுமத்தான் அரசியல்வாதியாக கொட்டை முறை தள்ள மாதிரி அடிப்பார். கொட்டையை தூக்கிட்டு தானே அலைதான் பெண்ணு ஆணோ கொட்டை. அந்த கொட்டையை தூக்கிட்டு தான் அந்த கெட்டுக்கட்டா பேப்பரை 2 கையை ஏந்தி பூமியை அழிக்கான். புரியுதா? 2 கையை தூக்கி நக்கிட்டு சொரிஞ்சு மோந்து பார்த்துட்டு அரசியல்வாதி தப்புக்கு மேலே தப்பு செய்தான் தூக்கி போட்டு மிதிச்சு விடுவார். புரியுதா? இப்போ அசுர வேடத்தில் உட்காந்துட்டாரு. நீ ஆடுறா பாப்பா அப்படின்ட்டார். நீ ஆடுறா அரசியல்வாதி ஆடு பார்ப்போம். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் நீ ஆடு. கண்டார வழி மேலே சிரிக்கி மேலே தூக்கி போட்டு மிதிப்பார். முக்கால் சத்தியம். தமிழ் வார்த்தை தமிழ் பண்பாடுலேயே உங்களை கொடுத்தாச்சுரா. தமிழ் மொழியிலே கொடுத்தாச்சுரா கணக்கு.